Hello viewers, welcome to our channel. இன்னைக்கு நம்ம செம்மறி ஆடோட தொட பகுதி எடுத்து lamb steak எப்படி சிம்பிளா செய்ய போறோம் தான் பார்க்க போறோம். வாங்க. அதுக்கு தேவையான பொருட்கள் எல்லாம் குயிக்கா பார்த்துக்கலாம். lamb-ஓட 4 பீசஸ் எடுத்துக்கறேன். அதை நல்லா கழுவி எடுத்துக்கோங்க. அப்புறம் அது மேல உப்பு தூவிக்கோங்க. மிளகுத்தூள், garlic powder, அதாவது பூண்டு பொடி. இது இப்போ எல்லா டிபார்ட்மெண்டல் ஸ்டோர்லயும் அவைலபிளா இருக்கு. அதையும் கொஞ்சம் ஸ்ப்ரிங்கிள் பண்ணிக்கலாம். கொஞ்சமா ஆலிவ் ஆயில் இல்லைன்னா கூட பரவாயில்ல, நீங்கள் நல்லெண்ணெய் கூட சேர்த்துக்கலாம். இது எல்லாத்தையும் இப்போ சேர்த்து நல்லா ரப் பண்ணிக்கோங்க. நல்லா மசாலாலாம் நல்லா இந்த ஸ்டேக்கில் ஒட்டுற மாதிரி மேரினேட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போது இன்னொரு பக்கமும் இதே மாதிரி எல்லா மசாலாங்களையும் போட்டு மேரினேட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ நம்ம ரெண்டு பக்கமும் மேரினேட் பண்ணி எடுத்துக்கிறோம். இது 30 நிமிஷம் வரைக்கும் ஊறட்டும். நான் இங்கே அகலமான இரும்பு கடாய் நல்லா காய வச்சு எடுத்துருக்கிறேன். அதில் கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துக்கோங்க. எண்ணெய் காஞ்சி புகை வந்ததும் நம்ம மேரினேட் பண்ணி ஊற வச்சுருக்கோம் இல்லைங்களா, அந்த lamb-ஓட ஸ்டேக்கை ஒன்றுன்னா இப்போது இதில் வைக்கலாம். இப்போது இந்த ஸ்டேக்கை ஒரு 15 நிமிஷம் வரைக்கும் நம்ம மீடியம் ஃப்ளேமில் குக் பண்ண போகிறோம். இது ஸ்டேக்காக இருக்கிறதுனால கொஞ்சம் நேரம் குக் பண்ணால் போதும். உங்களுக்கு கொஞ்சம் சாஃப்டாக வேணும்னா நீங்கள் ஒரு 10 நிமிஷம் வரைக்கும் குக் பண்ணிக்கலாம். நான் கொஞ்சம் கிரன்ச்சியாக பண்ணுறதுனால 15 நிமிஷம் வரைக்கும் குக் பண்ணிக்க போகிறேன். பதினஞ்சு நிமிஷம் வரைக்கும் இப்போ ரெண்டு பக்கமும் நம்ம குக் பண்ணி எடுத்துருக்குறோம். இப்போது கொஞ்சமாக கருவேப்பிலை, அப்புறம் 4 பல்லு உரிக்காத பூண்டை போட்டுக்கலாம். இப்போது இது ஸ்லோ ஃப்ளேமில் ஒரு 5 நிமிஷம் வரைக்கும் குக் பண்ணி எடுத்துக்கலாம். மொத்தமாக 30லேருந்து 40 நிமிஷம் வரைக்கும் நான் இந்த ஸ்டேக்கை குக் பண்ணி எடுத்துருக்கிறேன். இப்போது ஸ்டவ் ஆஃப் பண்ணி இதை ஒரு பக்கம் எடுத்து வச்சுக்கலாம். இது மேலே கொஞ்சமாக பட்டர் தூவிக்கலாம். பட்டர் போட்டதுக்கப்புறம் நீங்கள் இதை இமீடியட்டாக பிளேட்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிடுங்க. இதிலேயே விட்டுட்டிங்கன்னா உங்களுக்கு இன்னும் ஓவர் குக் ஆகிடும். இது ஒரு 5 நிமிஷம் பிளேட்லேயே இருக்கட்டும். இதோட சர்வ் பண்ணுறதுக்கு நம்ம ஃப்ரைட் மில்க் பிரெட் ரெடி பண்ணிக்கலாம். வாங்க, அதுக்கு தேவையான பொருட்களெல்லாம் பார்த்துக்கலாம். நான் இங்கே 4 ஸ்லைஸ் ப்ரெட்டை மீடியமாக கட் பண்ணி எடுத்துருக்கிறேன் ஒரு பெரிய பவுலில். அதில் கொஞ்சமாக உப்பு, மிளகுத்தூள், அப்புறம் காய்ச்சி ஆறின பால் கொஞ்சமாக போட்டுக்கோங்க. ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவு போட்டுக்கலாம். இமீடியட்டாக இதை மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். வாங்க, இப்போ ஒரு பேனை வச்சுக்கலாம். பேனில் கொஞ்சமாக பட்டர் போட்டுக்கோங்க. பட்டர் பேன் ஃபுல்லாக ஸ்ப்ரெட் பண்ணதும் நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கிற ப்ரெட்டை போட்டுக்கலாம். இது ஒரு 2 நிமிஷம் வரைக்கும் குக் பண்ணால் போதும். டாஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. இது கோல்டன் ஃப்ரை ஆனதும் கேஸ் ஆஃப் பண்ணி இது ஒரு பக்கம் எடுத்து வச்சுக்கலாம். அடுத்து lamb ஸ்டீக்கோட சாப்பிட்றதுக்கு ஒரு சின்னதாக சாஸ் ரெடி பண்ணிக்கலாம். அதுக்கு தேவையான பொருட்களெல்லாம் பார்த்துக்கலாம். ஒரு சின்ன கப்பில் 1/2 டீஸ்பூன் மஸ்டர்ட் சாஸ் எடுத்துக்கலாம். அப்புறம் சின்னதாக நறுக்கிய பச்சை மிளகாய், கொஞ்சமாக கொத்தமல்லி இலை, அப்புறம் நம்ம ஸ்டேக்கை வேக வைக்கும்போது பூண்டை போட்டோம் இல்லைங்களா, அந்த பூண்டை எடுத்து சின்னதாக நறுக்கி எடுத்து போட்டுக்கலாம். ஆலிவ் ஆயில், உப்பு, அப்புறம் மிளகுத்தூள், இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க.
ஒன்றுக்கு ஒன்று நல்லா பிளெண்ட் ஆகட்டும். அந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போது நம்மளுக்கு lamb steak கூட சாப்பிட்றதுக்கு ஒரு சூப்பரான சாஸ் ரெடியாக இருக்குது. இதை ஒரு பக்கம் எடுத்து வச்சுக்கலாம். அடுத்து பிளேட்டிங் பண்ண போகிறோம். இப்போது ஒரு ஸ்டேக்காக அரேஞ்ச் பண்ணி வச்சுக்கலாம். அடுத்து நம்ம ரெடி பண்ண சாஸ் அப்புறம் பட்டரில் டாஸ் பண்ண ஒயிட் மில்க் பிரெட்டை போட்டுக்கலாம். இது 3 ஒரு அசத்தலான காம்பினேஷன் சொல்லலாங்க. இந்த ரெசிபி ரொம்ப சிம்பிளாகவும் இருக்குது, டேஸ்ட்டாகவும் இருக்கும். கண்டிப்பாக இந்த ரெசிபியை ட்ரை பண்ணுங்கள். இது ஒரு க்ரன்ச்சியான ரெசிபின்னு சொல்லலாம். உங்களுக்கு நான் அடுத்த வீடியோவில் பெரிய மட்டனோட ஸ்டேக்கில் சாஃப்டாக எப்படி குக் பண்ணுறதுன்னு காட்ட போகிறேன். நீங்கள் நம்ம சேனலில் ஃபேஸ்புக் அப்புறம் இன்ஸ்டாவில் ஃபாலோ பண்ணலாம். அதோட லிங்க் அப்புறம் இந்த ரெசிபியோட டீட்டெயில் டிஸ்கிரிப்ஷனை நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் மென்ஷன் பண்ணியிருக்கிறேன், பாருங்கள். ஓகே வியூவர்ஸ், உங்களை நான் அடுத்த வீடியோவில் சந்திக்கும் வரை டேக் கேர், பாய்.